வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ராஜா கிட்டேயும் மயிலுக்கிட்டேயும் பேசுகிறாங்க. ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள, நான் அந்த ஈஸ்வரிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டிக்கிறா. உங்களை ரொம்பவே வெறுக்கிறா. இக்காரணம் முன்னிட்டும் நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்கிறா. நான் எந்த அளவுக்கு ஈஸ்வரிக்கிட்ட சொல்லி புரிய வச்சாலும் கேட்கவே மாட்டிக்கிறா. அவளை திருத்தவே முடியாது போல அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா, அத்தை மேலே கோவப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை மாமா. அத்தைக்கு நடந்த சூழ்நிலைகளை வச்சு தான் என் மேலே கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் அத்தைக்கிட்ட எல்லா உண்மைகளையும் நிரூபித்து அத்தையை சமாதானப்படுத்தலாம். அப்போ மயில் சொல்கிறாரு, சகல, அது எப்போ தான் நடக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. வீட்டுக்கு வேற ஒருத்தன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படியாவது ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்கான். அத்தையும் வந்துட்டு அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா முடிவும் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு ரேவதியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ரேவதியை எந்த அளவுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இக்காரணம் முன்னிட்டும் ரேவதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள, ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழைய ஞாபகங்கள் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் ரேவதி கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வரா. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி தெரியல. ஹீரோ சொல்கிறாரு, மாமா, இது மாதிரி இப்போ தானே 1 மாதம் தானே ஆகுது. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழைய ஞாபகங்கள் வரும். அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவா. அத்தையால் கண்டிப்பாக எங்கள் 2 பேருமே பிரிக்க முடியாது. அதனால நீங்கள் தைரியமாக இருங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் இந்த அளவுக்கு தைரியம் சொல்கிறத பார்த்த பிறகுதான் எங்களுக்கே வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் தைரியம் சொல்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கோம். இல்லைன்னா நாங்கள் என்ன ஆவோமோ தெரியல. ஹீரோ சொல்கிறாரு, சரி, நீங்கள் இங்கே வந்திருக்க விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். அதனால நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அவங்களும் சரி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ராஜா நேராக மயிலை பார்த்து, மாப்பிள்ள, நம்ம சின்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அமைதியாக இருக்க முடியாது. நம்ம எப்படியாவது வந்துட்டு ரேவதியை இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றணும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சொல்கிறாரு, ஆமாம் மாமா, ரேவதியை இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். மாப்பிள்ளைக்கு நம்ம உதவி பண்ணணும். பேசாப்புல ரேவதி கிட்ட போயிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவோமா, அத்தை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ள, இப்போ மட்டும் நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அதுவே ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போதைக்கு ரேவதி கிட்ட எந்த விஷயமுமே சொல்ல முடியாது. இதை கேட்டதும் மயிலு சொல்கிறாரு, ஆமாம் மாமா, ஒரு பக்கம் டாக்டர் சொன்னதை நினச்சி பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை நம்மளால் ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேராக ரோகிணி கிட்ட பார்த்துட்டு, அக்கா, இதே மாதிரி எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீயும் வரியாக்கா அப்படின்னு. அப்போ ரோகிணி நேராக ரேவதி கிட்ட, ரேவதி, அம்மா உன்னை எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நீ இப்போ போக வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்னக்கா எப்படி சொல்கிற? எங்கேயாவது போனால் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய், ஆஃபீஸை தவிர்த்து வீடு, வீட்டை விட்டு ஆஃபீஸ் அப்படின்னே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு தோணுது. வாக்கா போயிட்டு வருவோம். உடனே ரோகிணியும் சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வெளியில் கிளம்புறாங்க. அப்போது 2 பேருமே சேர்ந்து வெளியில் கிளம்புறத அந்த மருது பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ரேவதி கூட போகலாம், அவள் கூட கொஞ்சம் பேசி பழகினாதான் வந்துட்டு அவள் நம்மக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வருவா அப்படின்னு நேராக ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி எங்கே போகிற, ஆஃபீஸ்க்கு போறியா அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகலை, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு. மருது சொல்கிறாரு, என்ன ரேவதி, கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கூட்டிகிட்டு போகிறேன், என்னை கூப்பிட்டுருந்தா நான் கொண்டு போய் விட மாட்டேனா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் அக்கா கூட தான் வந்துட்டு கோவிலுக்கு போகிறேன், மற்றபடி நான் எங்கேயும் போகலை. இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்ல,
மருது சொல்றாரு, இல்ல ரேவதி, நானும் கோவிலுக்கு வருவேன்னு அதான் ஆசையா கேட்டேன். ரேவதி, இன்னும் 6 மாசத்துக்குள்ள நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் எப்போ புரிஞ்சுக்கிறது? அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. உன்னை வெளியில கூட்டிட்டு போனாதான் என்னோட கேரக்டர் என்ன, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி நீங்க பாட்டியோட பேரன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றேன். இதை கேட்டதும் அவரும், சரி ரேவதி, இதுக்கு மேல நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தல அப்படின்ட்டு போறாரு. ரோஹிணி இதை பார்த்துட்டு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரேவதி கிட்ட இவ்வளவு ஃப்ரீயா பேசுவான் அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அப்ப ரேவதி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, அவன் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கார்த்தி அப்படிங்கிற பேர்ல எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு. ஆனா இவர் பேரு கார்த்தி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல. இவர் வேற ஒருத்தவர், கார்த்தி வேற பேரு அப்படின்னு தோணுது. என்னால நம்பவே முடியல. இவர் தான் நிறைய பேருக்கு உதவி பண்ணாரா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அப்ப ரோகிணி நினைக்கிறாங்க, உன் மனசு கரெக்டா சொல்லு ரேவதி. இவன் உண்மையான கார்த்தியே கிடையாது. இவன் ஒரு போலியான கார்த்தி. அம்மா கூட்டிட்டு வந்த ஆளு. நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? அம்மா உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி ரேவதி நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஒரே பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கோவில்ல அன்னதானம் பண்றாரு நிறைய பேருக்கு. இந்த வாட்டி அவர் தான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ரோஹிணியும் ரேவதியும் நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப ஒரு அம்மா சொல்றாங்க, அம்மா, வழக்கம் போல கார்த்தி தம்பி அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அக்கா, கார்த்தி வீட்டில் தானே இருக்காரு. இப்போ என் கூட கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கோவிலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் வந்தோம். இப்போ என்ன அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை நமக்கு முன்னாடியே அவர் வந்திருப்பாரோ அப்படின்னு. அப்ப ரோஹிணி நினைக்கிறாங்க, இதான் சரியான வாய்ப்பு. அங்க கார்த்தி தான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. ரேவதிக்கு மட்டும் அவர் தான் உண்மையான கார்த்தி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, நான் கேட்குறேன், எதுவுமே பதில் சொல்லாம இருக்க. ரோகிணி சொல்றாங்க, இங்க ரெடி, யாரு அப்படிங்கிறத போய் நேரடியா பார்ப்போமே. ஒருவேளை அவர் நமக்கு முன்னாடியே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. ரேவதி சொல்றாங்க, அக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவரு நமக்கு முன்னாடியே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து உள்ளார போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ரேவதி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இவர் என் கம்பெனியோட எம்டிக்கா. இவர் என்னக்கா இங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் பேரும் கார்த்தி தாக்கா அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இவர் பேரு கார்த்தி அப்படின்னு உனக்கு தெரியுமா? இவர் தான் உன்னோட கம்பெனி எம்டியா? ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா அப்படின்ட்டு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு. பெரியவர் அங்க சாப்பாடு நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, தம்பி நல்லா இருக்கணும் 100 வயசு வரைக்கும், இதே மாதிரி முடியாத எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஐயா, உங்களுக்கு அவரை தெரியுமா? அவர் எப்பவுமே இங்க சாப்பாடு பரிமாறுவாரு அப்படின்னு. அப்ப பெரியவர் சொல்றாரு, ஆமாமா, அவரு எல்லாருக்குமே நல்லபடியா சாப்பாடு பரிமாறுவாரு. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, அப்படியா? இவரு பெரிய கம்பெனி ஒண்ணுல நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரு இங்க சாப்பாடு போடுவாரா? அதுக்கு பெரியவர் சொல்றாரு, என்னம்மா சொல்றீங்க? ஐயாவா உங்களுக்கு தெரியாதா? சேதுபதி ஐயா இருக்காருல்ல, அவரோட பேரன் தான் இவரு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? சேதுபதி தாத்தாவோட பேரனா? அப்ப அவரை சொல்றாரு, ஆமாமா, சேதுபதி ஐயாவோட பேரன் தான். சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட அவரு யாரு அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு தெரியாதா? இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. உடனே ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, என்னக்கா இது? இவங்க சொல்றத பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவர் தான் சேதுபதி தாத்தாவோட பேரை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சேதுபதி தாத்தாவோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வேற யாரோ இருக்காங்களே, அது யாரு அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னன்னே தெரியலையே ரேவதி அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியா இருக்காங்க.
அப்போ ரேவதி அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா அமைதியா இருக்க, நான் கேக்குற கேள்விக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறியே, என்னாச்சுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா எனக்கு இங்க எல்லாம் நடக்கிறத பார்த்தா ரொம்பவே குழப்பமா இருக்கு. இவர்தான் கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ரோகிணி சொல்றாங்க, ரேவதி நீ வேணும்னா 2-3 பேருக்கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு. உடனே ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரோகிணி நினைக்கிறாங்க, ரேவதி இவருதான் உண்மையான கார்த்தியே, அந்த விஷயத்த பத்தி நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன், நான் சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அம்மா என்ன பேசுவாங்க, உன்கிட்ட என்னால சொல்ல முடியாதே அப்படின்னு ஒரே பண்றாங்க ரோகிணி. ஹீரோயின் போயிட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க அங்க வந்துட்டு ஒருத்தவங்க அன்னதானம் போடுறாங்களே அவங்க யாரு, அவங்க சேதுபதி ஐயாவோட பேரனா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஆமாமா அவருதான் சேதுபதி ஐயாவோட பேரன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாம் கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. என்னடா இது, இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்களே, அப்போ வீட்டுல வந்திருக்கிறவன் யாரு, உண்மையான கார்த்திக் இல்லையா அப்படின்னு ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ ரேவதி நேரா நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. போயிட்டு அன்னதானத்தை வாங்குற மாதிரி வாங்க. ஹீரோ வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரேவதியை பார்த்துட்டு, என்ன மேடம் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல அன்னதானம் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி போங்க அப்படின்னு சொல்ல, அன்னதானம் வாங்கிட்டு ரேவதி இந்த பக்கமா வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா இன்னைக்கு நான் அம்மா கிட்ட கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அம்மா வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. சோ அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீ வந்துட்டு அவசரப்பட்டு அம்மா கிட்ட போய் சொல்லாத அப்படின்னு. உடனே ரேவதி சொல்றாங்க, ஏங்கா அப்படி சொல்ற. ரோகிணி சொல்றாங்க, இல்ல ஒருவேளை நான் மட்டும் இப்ப போயிட்டு நீ மட்டும் இப்ப போயிட்டு சொன்னேன்னு வச்சுக்கேங்க, உன்னை வெளியில கூட்டிட்டு வந்ததுனாலதான் நீ இப்படி கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு என்ன ரொம்ப பேசுவாங்க, எனக்கும் அம்மாவுக்கும் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ தயவு செஞ்சு இப்போதைக்கு போயிட்டு சொல்லிடாத அப்படின்னு. உடனே ரோகிணியும் சரி, ரேவதியும் சரிக்கா நான் இப்ப போய் அம்மா கிட்ட கேட்க மாட்டேன், நாளைக்கு வந்துட்டு அம்மா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு ரோகிணியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ரோகிணி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இது மாதிரி இப்பதான் வந்துட்டு ரேவதி உங்களை பார்த்தா 2-3 பேருக்கிட்ட விசாரிச்சுட்டா நீங்க யாரு அப்படின்னு, எல்லாருமே வந்துட்டு நீங்க தான் சேதுபதி ஐயாவோட பேரன் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ரேவதிக்கு பயங்கர குழப்பம் வந்துருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துட்டு ரேவதிக்கு உங்களோட ஞாபகங்கள் எல்லாமே வந்துடும், சீக்கிரம் நீங்களும் ரேவதியும் வந்துட்டு சந்தோஷமா வாழுவீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதிக்கு நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ சொல்றாரு. ரோஹிணிக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ரேவதிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு. இனிமே யாரு நினைச்சாலும் சரி ரேவதிய கார்த்திகிட்டேந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போயிட்டு படு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அம்மா வேற யாரையும் கூட்டிட்டு வந்துட்டு அவன் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஏன் என்கிட்ட சொல்லணும், அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா ஏன் வந்துட்டு என்னை கட்டாயப்படுத்தணும், அம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரேவதி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ யாரு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்களா, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்கமிங் எபிசோட் ரொம்ப ட்விஸ்டா இருக்க போகுது. உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.